பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. இப்போ ஒன்றும் முடிஞ்சு போல. போய் கர்ப்பத்தை கழிச்சு உன் வாழ்க்கையை தேடிக்கிற வழியை பாரு. மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். விட மாட்டியா? சரி, அப்ப நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, நான் என்ன செய்யணுமோ செய்றேன். போ. வாங்கயா, நீ அந்த பக்கம் போ. நீ அந்த பக்கம் போ. சீக்கிரம் போங்க போங்க. சீக்கிரம். என்ன வேணும் உங்களுக்கு? சரியா பார்வதி, என்ன ரகலை பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு புரியலையே. என்ன இதெல்லாம்? யோ, உன் பேர் என்ன? செந்தில் குமரன். நீ என்ன வேலை பாக்குற? ஆசிரியரா இருக்கேன். வாத்தியாரா இருந்துகிட்டு சைடுல இந்த வியாபாரம் பண்றியா? என்னக்கு இது? இது என்னன்னு தெரியாத உனக்கு? தெரியாமலே பசங்களுக்கு விற்கிறே நீ? சார், நான் போய் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். சத்தியமா இது என்னன்னு எனக்கு தெரியாது சார். யோ, கஞ்சா விக்கிறது இல்லாம கதை வேற விடுறியா? அம்மா, இதை எங்கெல்லாம் விக்கிற? இப்படி எல்லாம் அபாண்டமா பேசாதீங்க சார். எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. இது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இது எப்படி எங்க வீட்டுக்கு வந்ததுன்னு தெரியாது. எங்களை விட்டுருங்கய்யா. சார், நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. கதையெல்லாம் எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்தது எனக்கு தெரியல சார். நான் பாக்குறேன். என்னம்மா என்ன நடக்குதுன்னு தெரியல. நீதான் அந்த கேஸா? பாருங்க, மரியாதையா பேசுங்க. என்ன உனக்கு மரியாதை? என்னம்மா இங்க என்ன நடக்குது? இங்க நடக்கிறது இருக்கட்டும், நீ தேரடி வீதியில் நடத்துறியே அந்த பிசினஸ் எப்படி நடக்குது? வாய்க்கு வந்தபடி பேசாதே.
This is too much. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாத்தையும் வண்டில ஏத்துங்க. என்ன பண்றீங்க நீங்க? இங்க பாருமா, இவர் கஞ்சா வித்தாரு, அந்த பொண்ணு விசாரம் பண்ணா, அதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு என்ன ஆதாரம்? சத்தம் போடாத. இத பார், இதான் ஆதாரம். Inspector, you think I don't know? You could have taken this and kept it in my house. My father is a good teacher. He couldn't have done this. He's a man with a very good reputation. How could he do this? இங்கிலீஷ்ல பேசினா விட்டுருவோமா? இத பாருமா, ரொம்ப சத்தம் போடாத. எதை பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோ. யோ வண்டில ஏத்துங்க. ஏத்தியா? யோ ஏரியா. ஏறுமா. ஏய் ஏறுமா. யோ வண்டி ஸ்டார்ட் பண்ணியா? ஏறு. ரேகா, ஏதோ தப்பு நடந்திருக்குப்பா. ரேகா, ஏய் சுமார்மா, இப்படி பண்றாங்களே. அம்மா இருங்க. இது யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வாங்கம்மா. பவித்ரா, ஐயோ அம்மா இது யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியுமா? நான் பாத்துக்கிறேம்மா. நான் இருக்கேன்ல. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. பவித்ரா பரவாயில்லம்மா, ஒன்னாகல. அப்பா பத்தி கவலைப்படாதீங்க. நான் வக்கீல் குமரேசனை பார்த்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். நானும் வரேன். வேணாமா, நான் வர வரைக்கும் நீ அம்மாவை பாத்துக்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாது. கவலைப்படாதீங்க, பத்திரமா பாத்துக்கமா. என்னம்மா இது? அம்மா கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன்ல. பயமா இருக்குமா? அம்மா பயப்படாதம்மா. அம்மா நான் இருக்கேம்மா. இதெல்லாம் செய்யறது யாருன்னு எனக்கு தெரியும். அந்த கௌஷிக் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உள்ள வரலாமா? நீ வான்னு சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் ரேகா. ஆனா இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு தெரியும். அதான் வந்துட்டேன். ஆமா, என்னமா வீட்டுக்கு வெளியில அவ்வளவு கூட்டம், ஒரே பரபரப்பா இருந்தது? என்னோட உதவி உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உன்னோட போலி கரிசனம் எங்களுக்கு தேவையில்லை. அடடா, திருந்தவே மாட்டியா? உன்கிட்ட எனக்கு பிடிச்ச குவாலிட்டியே தான் ரேகா. வெட்டு 1 துண்டு 2 பேசுற பாத்தியா? அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச குவாலிட்டி, பிடிக்காத குவாலிட்டின்னு கூட. உதவி பண்ண வந்திருக்கேம்மா, ஏதாவது உதவி வேணுமா? உன்னோட உதவியை நம்பி நாங்க இல்ல. உன்னை நம்பினதெல்லாம் போதும். நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க என்னைக்குமே வாழ்ந்தது கிடையாது. சாபம், என் பத்தினி ஆக முடியாத உங்க பொண்ணோட இந்த சாபம் என்ன ஒன்னும் செய்யாது. அவ வாழ்க்கையை தான் பாழாக்க போதுமா. கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க புருஷன் மேல கஞ்சா வியாபாரம் பண்றதா கேஸ் பதிவாக போகுது. அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி இருக்கல்ல, அவன் மேல விபச்சாரம் நடத்துறதா ஒரு முத்திரை குத்த போறாங்க. ஏன்னா உன என்ன கேட்டேன்? இளவு இந்த வயிற்றுல வளர்ற அந்த கருவை தானே கலைக்க சொன்னேன். இப்போ ஒண்ணு மிஞ்சு போல. 2 லட்சம். இந்த 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு உன் வயிற்றுல வளர அந்த கருவை கலைச்சிட எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேம்மா. உங்க புருஷனோட கௌரவத்தை திருப்பி கொடுத்துறேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பொண்ணோட மானம் போக போதுல, அதை தடுத்து நிறுத்தி உங்க பொண்ணை கொண்டு வந்து பத்திரமா உங்ககிட்ட சேர்த்துடுறேன். நீங்க பழையபடி இந்த ஊர்ல செழிப்பா வாழலாம். என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் ஒண்ணு சும்மா விட போறது இல்ல. போலீஸ் துறை மட்டும்தான் இருக்கா? நான் போய் கலெக்டர் போய் பேசிக்கிறேன். எங்கடி போற? கலெக்டர் பார்த்து பேச போறியா? நான் நினைச்சிருந்தா உன்னை எப்படி வேணாலும் பழி வாங்கிருக்கலாம். உன்னை எங்க அடிச்சா எப்படி வலிக்கும் எனக்கு தெரியாடி. விட்டுறமா, போமா. அட போமா.
என்னம்மா உங்க பொண்ணு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. டேய் பாவி படுபாவி, ஏன் முன்னாடியே என் பொண்ணை கேவலமா பேசுறியே? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? முஜே பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. பார்க்காத. என் குடும்ப மானம் மரியாதை எல்லாத்தையுமே சீர்குலைச்சிட்டியடா பாவி. நீ இன்னும் உயிரோட இருந்தா இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுப்பியோ? நீ உயிரோட இருக்கக்கூடாது, நீ உயிரோட இருக்கக்கூடாது. நானே கொண்டுடுறேன். நீ உயிரோட இருக்கக்கூடாது. பூச்சிகள் எல்லாம் அடிக்கிறது கெட்டவாக கூடாதுன்னு பாக்குறேன். நான் தான் பேசுறேன். நான் எவ்வளவு சொன்னாலும் ரேகாயின் பேச்சு கேட்காம அவ போக்கிலே போயிட்டு இருக்கான். இப்ப கலெக்டரை பார்க்க போறா. நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி முடிச்சிடு. மெடிசன்ஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 1 hour கழிச்சு நான் சொன்ன இன்ஜெக்ஷனை போட்டுருங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர் என்னாச்சு? ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து அதிர்ஷ்டவசமா நீங்க தப்பிச்சிட்டீங்க. உங்களை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணி உங்களை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிட்டது தோ அங்க நிக்கிறாங்களே அவங்க 2 பேரும் தான். உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. நாங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல நீங்க பொழைச்சிருக்கீங்க. காட் இஸ் கிரேட். எதுக்கும் கவலைப்படாதீங்க. 1 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் ஃபுல்லா கியூர் ஆகும். ஓகே, டேக் ரெஸ்ட். உடம்ப பாத்துக்கோங்க. தேங்க்யூ. மா எப்படிமா இருக்க? தேங்க்யூ அங்கிள். என்னம்மா தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? உன் உடம்பு இப்ப எப்படிமா இருக்கு? அது இருக்கட்டும். அப்பா எங்க? பவி அம்மா எங்க? அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. அப்பா இப்பதானம்மா நீ கண் முழிச்சிருக்க. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அப்புறம் பேசுவோம். அப்பா எங்க? இந்த சூழ்நிலையில அதெல்லாம் எதுக்குமா? என்னைக்கா இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சுதான் போகுது. மனசை திடப்படுத்திக்குமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை கூட்டிட்டு போய் லாக்கப்ல வச்சிருந்தாங்க. அவமானம் தாங்காம அவன் லாக்கப்லயே தற்கொலை பண்ணிக்கிட்டாமா. அவன் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாமா. அழாதம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. பவித்ரா எங்க?
பவித்ரா ஜெயில இருந்து வெளியில வந்தவ எங்க போனானே தெரியலம்மா. அவளை தேடாத இடம் இல்ல, கிடைக்கவே இல்லை. அம்மாக்கு இதெல்லாம் தெரியுமா? சொன்னாலும் புரிஞ்சுக்க நிலைமையில அவங்க இல்ல. உங்க அம்மாவை கீழே தள்ளி விட்டா அந்த கௌசிக். அப்படி விழுந்ததுல அவங்க மூளை கலங்கிடுச்சுமா. வரிசையா கெட்ட செய்தியை கேட்டு கேட்டு அவங்க புத்தி பேதலிச்சிடுச்சு. புருஷன் செத்தது, நீ சாக கிடக்கிறது, சின்ன பொண்ணை காணும், எல்லாமே அவங்க மூளையை பாதிச்சிடுச்சு. விட்டத்தை வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அந்த பொடுபாவை கௌசிக் தான் காரணம். உன் ஆக்சிடென்ட் கூட அவன் செஞ்ச சூழ்ச்சி தான். ஆனா இதை ப்ரூவ் பண்ண முடியலையேமா. அவன் தான் கோயம்புத்தூர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டான்ல. ஏங்க அவன் பேச்சு இனிமே நமக்கு எதுக்கு? ரேகா, இனி உன் வாழ்க்கையை நீ பார்க்கணுமா? நல்லா படி, அம்மாவை காப்பாத்தணும்ல. ஹலோ ரேகா. டாக்டர் தேங்க்யூ. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் சொன்ன மாதிரியே மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. டேக் கேர். கிளம்புறேன். ரொம்ப நன்றிமா. பரவாயில்ல சார், வாங்க. அம்மா, அம்மா, அவளுக்கு 25,000 ரூபாய் வேணும். ஐயோ, 25,000 ரூபாயா? அதெல்லாம் வேண்டாம். ஏய், நீ சிங்கப்பூர்ல போக வேண்டாம். ஒரு 4 இடத்தை சுத்தி பார்த்தாதான் அறிவு வளரும். போயிட்டு வரட்டுமே, நீ போமா. என்னங்க? Thank you பா. என்ன நீங்க? அக்கா, சிங்கப்பூர் சக்சஸ். என்னங்க? இவ நான் பெத்த பொண்ணு. முதல்ல பெத்தவளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நீங்க மைக் போட்டு ஊருக்கெல்லாம் சொல்லிக்கங்க. அழாதம்மா. அவன் கலாடல. இதான் கடைசி தடவை ரேகா அழ போறா. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. இந்த ஊரை விட்டே போயிடணும். ஆனா விதி மேல பாரத்தை போட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த வீட்டை வித்து எனக்கு பணம் கொடுங்க. எங்க அம்மாவை நான் வேற ஊருக்கு கூட்டிட்டு போவேன். ஒரு பாதுகாப்பான ஒரு இல்லத்துல வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னோட பழைய அம்மாவை நான் பார்க்கணும். அங்க போய் நான் படிப்பேன். சரிம்மா, உன்னோட முடிவு கரெக்ட் தான். நீ ஐஏஎஸ் படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணுங்கிறது உங்க அப்பாவுடைய கனவு. நீ அதை நிறைவேற்றுமா. நீ சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் நான் பண்றேம்மா. இல்ல அங்கிள், நான் படிக்க போறது ஐஏஎஸ் இல்ல, ஐபிஎஸ். ரேகா,
கௌஷிக் இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு அவன் தப்பிச்சு போனதுக்கு காரணம் அவன் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த காக்கி சட்டை. காவல்துறை அவனுக்கு தந்த காக்கி சட்டை. அந்த காக்கி சட்டைய அவன் ஒரு கவசமா பயன்படுத்திக்கிட்டு அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். நான் அவனை தண்டிக்கணும். ஆனா நான் அவனை தண்டிக்கிறதுக்கு ஒரே வழி, நான் ஒரு IPS ஆபீசர் ஆகணும். நான் நினைச்சேன்னா அவனை ஒரேடியா கொல்ல கூட என் பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு போலீஸ் அதிகாரியாயி அவனை அணுவா தினம் உயிரோட கொல்லுவேன். அவனோட சுயரூபம் என்ன, அவன் மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் சமுதாயத்துக்கு காட்டுவேன்.